ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 10க்கான MCQ கொஸ்டின்ஸ் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சிபிஎஸ்சி போர்டுக்கு இந்த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 21 சென்டிமீட்டர், ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 21 சென்டிமீட்டர் அண்ட் ஆர்க்கு சப்டெண்டன்ட் ஆங்கிள் 60 டிகிரி. ஒரு சர்க்கிளில் ஒரு ஆர்க் எடுத்துக்கோங்க அப்படின்னா உங்களோட சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன், இது ஒரு ஆர்க்கு, இந்த ரிமைனிங் இருக்கிறது கூட ஒரு ஆர்க்கு தான். ஒரு ஆர்க் வந்து சப்டெண்டன்ட் ஆங்கிள் 60 டிகிரினா ஆர்க்கோட இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டையும் சர்க்கிளோட சென்டரில் இப்படி ரேடியஸால் நம்ம கனெக்ட் பண்ணோன்னா இந்த நடுவில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் தான் 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லென்த் ஆஃப் த ஆர்க், அப்போ இந்த ஆர்க்கோட லென்த்து எவ்வளோ இருக்கும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்க்கோட லென்த் வந்து எல்லை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஆர்க் லென்த் அப்படின்றது சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸோட ஒரு போர்ஷன் தான். இது இந்த ஆங்கிளால் நம்மளுக்கு டிஃபர் ஆகும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து நம்ம என்னென்னு படிச்சிருக்கோம், 2πrன்னு படிச்சிருக்கோம். இப்போ இந்த ஆங்கிளுக்கு எவ்வளோ ஆர்க் வரும் அப்படின்னா θ/360 × 2πr அப்படின்னு நம்ம போட்டுக்கணும், அவ்வளோதான். தீட்டாக்கு பதிலாக கொஸ்டினில் 60 கொடுத்துருந்தாங்க, டிவைடட் பை 360 × 2πr. 2 இன்ட்டு பையோட வேல்யூ கேல்குலேஷனுக்காக 22/7. ரேடியஸ் வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டினில் 21 கொடுத்துருக்காங்க. 0க்கு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 6 டேபிளில் 6 1s are 6 6s are, 7 டேபிளில் 7 1s are 7 3s are கேல்குலேட் பண்ணிக்கலாம். இங்கே 2 டேபிளில் 1s are 3s are, திருப்பி இந்த 3 இந்த 3யும் கேன்சல் ஆகிருக்கும். அப்போ ரிமைனிங் ஆன்சர் வந்து 22 மட்டும் தான் இருக்குது. ஸோ 22 சென்டிமீட்டர்ன்றது உங்களோட கரெக்ட் ஆன்சர், உங்களோட ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், if the surface area of the two spheres are in the ratio 16:9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஸ்பியர் இருக்குது, 2 ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா, சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு ஒரு ஸ்பியருக்குள்ளே 4 சர்க்கிள் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஸ்பியரோட சர்ஃபேஸில் 4 சர்க்கிளோட ஏரியா வரும். 4πr² தான் ஃபார்முலா. 2 டிஃப்ரெண்ட் சர்க்கிள்ன்றதுனால தான் 2 டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸ் ஏரியா கிடச்சிருக்கு. அப்போ இந்த சர்க்கிளோட ரேடியஸை வந்து R1னும் இந்த சர்க்கிளோட ரேடியஸை நம்ம R2 அப்படின்னும் எடுத்துக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, ஒன்று சின்னது ஒன்று பெருசாக இருக்குது. ஸோ உங்கள் கொஸ்டினில் கொடுத்துருக்க ரேஷியோ என்னென்னா 4πr1² = 4πr2². இதில் வந்து 4πயும் 4π என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். விச் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 16:9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஸோ எப்போவுமே வந்து ரேஷியோவில் இருக்கிறத நம்மளால் ஃப்ராக்ஷனில் எழுத முடியும். அப்போ R1² / R2²ன்றது 16/9ன்னு வருது. 16 4²னும் 9 வந்து நம்ம 3² எழுதிக்கலாம். இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா இவங்க 2 பேருக்குமே ஸ்கொயர் இருக்குது. அப்போ R1/R2² = 4/3² எழுதிக்கலாம். பவர்ஸ் ஆர் ஈக்குவல்னா பேசஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற ப்ரொசீஜர் படி R1க்கும் R2க்கும் ரேஷியோ அப்போ கண்டிப்பாக 4:3 தான்ன்றது நம்மளுக்கு கிடைக்குது. ஆனால் கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, வால்யூமோட ரேஷியோ எப்படி இருக்குன்றதை அவங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 2 ஸ்பியருக்கும் வால்யூம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்பியரோட வால்யூம் 4/3πr³. ஒன்று வந்து R1³ எடுக்கணும், இன்னொன்று வந்து R2³ எழுதிக்கணும். ஏன்னா 2 பேருக்கும் ரேடியஸ் வந்து வித்தியாசமாக இருக்கிறதுனால. இதுதான் உங்களோட வால்யூமோட ஃபார்முலா. அவங்க ரேஷியோ கேட்டிருக்காங்க. 4/3π 4/3π ரெண்டும் வந்து கான்ஸ்டன்ட்ன்றதுனால அது கேன்சல் ஆகிடும். R1க்கு பதிலாக நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 4, R2க்கு பதிலாக நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 3 ரேஷியோவில். அப்போ இது வந்து 4³ இதை வந்து நம்ம 3³ எழுதிக்கலாம். 4³ 4 × 4 × 4 வந்து நமக்கு 64 கிடைக்கும். 3³ 3 × 3 × 3 வந்து 27 கிடைக்கும். 64:27 உங்களோட பி ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், the volume of the largest right circular cone that can be cut off from the cube of the edge 4.2 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கியூப் இருக்குது, கியூப்னா அதோட லென்த்து பிரெத்து ஹைட்டு எல்லாம் ஈக்குவலாக இருக்க ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ஒரு பாக்ஸ், அதுதான் உங்களோட கியூபு. இப்போ நான் இங்கே ஒரு கியூப் வரைஞ்சிருக்கேன். இந்த கியூபுக்குள்ளே இருந்து வாட் இஸ் த லார்ஜஸ்ட் ரைட் சர்க்குலர் கோன், இதுலேருந்து ஒரு லார்ஜஸ்ட் ரைட் சர்க்குலர் கோனை வந்து கட் பண்ணி எடுத்தாங்கன்னா அதோட வால்யூம் என்னவாக இருக்கும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து இது உள்ளே இருந்து ஒரு வால்யூம், ஒரு கோனை வந்து இப்படி கட் பண்ண போகிறோம். அப்போ இதோட பேஸில் இப்படி ஒரு சர்க்கிள் எடுத்து இந்த மாதிரி ஒரு கோனை வந்து நம்ம என்ன பண்ணி எடுக்க போகிறோம், கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த கியூபோட எட்ஜு வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 4.2 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், கியூபோட உங்களோட கோனோட பாட்டம் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வரும். இந்த சர்க்கிளோட டயாமீட்டரும் உங்களோட கியூபோட எட்ஜும் சேம் தான். அப்போ டயாமீட்டர் ஆஃப் த கோன் வந்து 4.2 டெஃபினட்டாக.
அப்போ ரேடியஸ் என்ன அப்படின்னா 4.2 2ஆல் டிவைட் பண்ண கிடச்சிரும். அப்போ ரேடியஸோட வேல்யூ கண்டிப்பாக 2.1 தான். நம்ம வந்து டெசிமல் வச்சும் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் இதை 21/10 எழுதிட்டு கூட பண்ணலாம். எப்படி பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். இதுதான் உங்களோட ரேடியஸ். இப்போது ரைட் சர்க்குலர் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதோட வேர்டெக்ஸ்லேருந்து உங்களோட பாட்டம்க்கு இப்படி ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா இது கண்டிப்பாக 90 டிகிரி ஃபார்ம் பண்ணும். அதனால தான் அது வந்து ரைட் சர்க்குலர் கோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோனோட ஹைட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா கண்டிப்பாக இதோட எஜ்ஜுக்கு தான் ஈக்குவலாக இருக்கும். இது 4.2, ஏன்னா எல்லா சைடும் 4.2 இருக்கிறதுனால தான் இது வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், கியூப்னு சொல்கிறோம். அப்போ ஹைட் ஆஃப் த கோனும் கண்டிப்பாக என்னவாக தான் இருந்திருக்கும், 4.2 தான் இருந்திருக்கும். அப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 4.2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. ஃபைண்ட் த வால்யூம் தான் உங்களோட கேள்வி. அப்போ வால்யூம் ஆஃப் த கோன் ஃபார்முலா என்ன, 1/3 πr² ஹெச்ன்றது தான் வால்யூமோட ஃபார்முலா. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிபிள் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 1/3 அப்படியே இருக்கட்டும். பை வேல்யூ 22/7, ரேடியஸ் வந்து 21/10 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 21/10 × 21/10 2 தடவை எழுதணும். ஏன்னா அது r². பக்கத்தில் ஹைட் இருக்குது. ஹைட் வந்து 4.2, 4.2ன்னு எழுதலாம், இல்லை நம்ம அதை 42/10 எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இங்கே 7 டேபிளில் 7 1s are 7 3s are, இந்த 3 என்ன இருக்கும், கேன்சல் ஆகிருக்கும். அப்படி பார்த்தா நியூமரேட்டரில் 22, ஒரு 21, ஒரு 42 இருக்குது, கீழே 1000 இருக்குது. ஸோ 22 21 42 மட்டும் மல்டிபிள் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சர் கிடச்சிரும். அதை மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 19404 கிடைக்குது. 19404 டிவைடட் பை 1000 அப்படின்னு கிடைக்குது மல்டிப்ளிகேஷனில். 1000க்கு டிவைட் பண்ணால் 3 டிஜிட்டுக்கு அப்புறம் டாட் வரும். அப்போ இங்கே இருக்கிற டாட் இங்கே வந்திருக்கும். அப்போ 19.404ன்றது உங்களோட ஆன்சர். 19.4 கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சிலிண்ட்ரிக்கல் பென்சில் ஷார்பன்ட் அட் ஒன் எட்ஜ். இது வந்து ஒரு பென்சில், இது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்க ஒரு பென்சில். இதில் ஒரு சைடை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, ஷார்ப் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த 2 ஷேப்போட காம்பினேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு பென்சில் வந்து கீழே எப்படி ஷார்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இதை ஷார்ப் பண்ணிட்டோன்னா நமக்கு இப்படி கிடைக்கும். ஆக்சுவலாக மேலே வந்து ஒரு கோனும் கீழே வந்து சிலிண்டரும் கிடைக்கும். இது வந்து கோன் ஷேப்பில் இருக்கும், இது வந்து சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதில் எந்த 2 ஷேப்போட காம்பினேஷன் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. கோன் அண்ட் சிலிண்டர் அப்படின்றது அவங்களோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். விச் cannot be determined graphically அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீன், மீடியன், மோடு, நன் ஆஃப் திஸ்ன்னு இருக்குது. மீடியனை வந்து நம்ம வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி லெஸ் தென் மோர் தென் ஓகிவ் கர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி மீடியனை கண்டுபிடிக்க முடியும். மோடுன்றதை நம்ம பார் கிராஃப் வரைஞ்சே கண்டுபிடிச்சிடலாம், எது வந்து அதிகமாக சேல்ஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இதில் வந்து நம்ம கிராஃபிக்கலாக யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் வந்து உங்களோட ஆவரேஜ். ஸோ மீன் அப்படின்றது தான் நம்மளால் டேரெக்டாக கிராஃபிக்கல் மெத்தடில் கண்டுபிடிக்க முடியாது. ஏதான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். ஃபார் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன் கிளாஸ் இன்டர்வலும் ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துட்டு சம் ஆஃப் லோவர் லிமிட் ஆஃப் த மோடல் கிளாஸ் அண்ட் த மீடியன் கிளாஸ், அதாவது மோடல் கிளாஸோட லோவர் லிமிட்டையும் மீடியன் கிளாஸோட லோவர் லிமிட்டையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி வேல்யூ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். இப்போ பாருங்கள், இந்த கொடுத்துருக்க கிளாஸ் இன்டர்வலும் ஃப்ரீக்வன்சியும் எடுத்து எழுதியிருக்கேன். முதல்ல இதில் மோடல் கிளாஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எதுன்னு பாருங்கள். ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி வந்து 40 தான். அப்போ இந்த 40ன்றது தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, மோடல் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோடல் கிளாஸோட லோவர் லிமிட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ லோவர் லிமிட் வந்து கண்டிப்பாக என்ன தான் 30 தான். மோடல் கிளாஸோட லோவர் லிமிட் 30 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து மீடியன் கிளாஸோட லோவர் லிமிட்டை கண்டுபிடிக்கணும். மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்காமல் இந்த டேரெக்டாக மீடியன் கிளாஸ் எதுன்னு சொல்லவே முடியாது. ஸோ ஃப்ரீக்வன்சியில் முதல் நம்பர் எடுத்து அப்படியே எழுதிட்டு அடுத்து இங்கே 30 கூட ஆட் பண்ணணும். 20 + 30 50, 50 + 24 74, 74 + 40 114 வரும். இதை ஆட் பண்ணிங்கன்னா ஸோ 132 கிடைக்குது. எழுதியாச்சா? இந்த கடைசியாக வர்ற டேர்ம் வந்து இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணால் வர வேல்யூக்கு கண்டிப்பாக சேமாக இருக்கும். கரெக்டாக இருக்குது. இந்த 132 தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம். n/2 கண்டுபிடிங்க. 132 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 6 டைம் திருப்பியும் 6 டைம் 66 கிடைக்குது. 66ன்ற நம்பர் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் எந்த 2 நம்பருக்கு நடுவில் இருக்குது பாருங்கள். 50க்கும் 74க்கும் நடுவில் தான் 66 வரும். இதில் எந்த நம்பர் ஹையஸ்ட்டோ அதுதான் உங்களோட மீடியன் கிளாஸ். அப்போ இந்த ரோ தான் என்னோட மீடியன் கிளாஸை நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ மீடியன் கிளாஸோட லோவர் லிமிட் யாருன்னு கேட்டிருக்காங்க. 20 தான் அதோட லோவர் லிமிட். அப்போ மோடல் கிளாஸோட லோவர் லிமிட்டையும் மீடியன் கிளாஸோட லோவர் லிமிட்டையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்களோட லோவர் லிமிட், இவங்களோட லோவர் லிமிட். மோடலுக்கு நமக்கு 30 கிடச்சிது, மீடியனுக்கு நம்மளுக்கு 20 கிடச்சிது. அப்போ 20 + 30 வந்து 50ன்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். The total number of event
த்ரோயிங் 10 காயின்ஸ் சைமல்டேனியஸ்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2 காயினை த்ரோ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். 2 காயின்ஸை த்ரோ பண்ணுறோம். ஒரே ஒரு காயினை நீங்கள் த்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வர சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ஒரு டெயில் வில்லாம் இல்லை ஹெட் வில்லாம், 2 ஆப்ஷன் தான் இருக்குது. 2 காயினை த்ரோ பண்ணோன்னா ஹெட் அண்ட் டெயில் விழலாம், டெயில் அண்ட் ஹெட் விழலாம், இல்லை 2மே டெயில் விழலாம், இல்லை 2மே ஹெட் விழலாம். இப்படி இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு நம்பர் ஆஃப் காயினுக்கு நம்மளுக்கு எத்தனை ஆப்ஷன் இருக்குது? 2 ஆப்ஷன் இருக்குது. 2 காயின் இருந்தால் 4 ஆப்ஷன் இருக்குது. இதே இது நீங்கள் 3 காயினை வந்து த்ரோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக 8 ஆப்ஷன் கிடைக்கும். அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் வருது அப்படின்னு பாருங்களேன். இந்த 2 அப்படின்றது வந்து ஆக்சுவலாக 2^1 வேல்யூ, 4ன்றது 2^2 வேல்யூ, 3ன்றது வந்து 2^3 வேல்யூ. இதே மாதிரி 10 காயினை வந்து டாஸ் பண்ணால் உங்களுக்கு சாம்பிள் ஸ்பேஸில் எத்தனை எலிமெண்ட் கிடைக்கும் அப்படின்றது தான் உங்களோட கேள்வி. கண்டிப்பாக 2^10 கிடைக்கும். 2^10னா 2 × 2 × 10 டைம்ஸ் எழுதி மல்டிபிள் பண்ணுறது. அப்படி மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 1024 தான் கிடைக்கும். ஸோ அதுதான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன், சி ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். The card is bearing the number 3 to 20 are placed in the bag. 3லேருந்து 20 வரைக்கும் நம்பர் எழுதி ஒரு பேக்கில் போட்டிருக்காங்க. The card is drawn from the bag at random. The probability that the card taken out is a even number. இப்போ 3லேருந்து 20 வரைக்கும் இருக்க நம்பரில் எத்தனை ஈவன் நம்பர் இருக்குது, அதோட ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1லேருந்து 20 வரைக்கும் நம்பர் தான், மொத்தம் அதில் 20 நம்பர் இருக்குது நமக்கு தெரியும்ல. அப்போ 1லேருந்து 20 வரைக்கும் இருக்க நம்பரில் 1 and 2 மட்டும் என்ன இருக்குது, மிஸ் ஆயிருக்கு. அப்போ டோட்டலாக 3லேருந்து 20 வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்குது? 18 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ டோட்டலாக 18 நம்பர்ஸ் இருக்குது. இந்த 18 நம்பர்ஸில் எத்தனை நம்பர் ஈவன், எத்தனை நம்பர் ஆட் அப்படின்னு பார்க்க போகிறோம். 18 நம்பர்ஸில் கண்டிப்பாக கண்டினியூஸ் நம்பர் எடுக்கிறதுனால ஈவன் நம்பர் 9 இருக்கும், ஆட் நம்பரும் 9 இருக்கும் கண்டிப்பாக. இதில் 1ன்ற ஒரு ஆட் நம்பரும் 2ன்ற ஒரு ஈவன் நம்பரும் வெளியில் போயிருக்கு. அப்போ ரிமைனிங் 9 ஆடும் 9 ஈவனும் இருக்கணும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஈவன் நம்பர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 9 ஈவன் நம்பர் இருக்குது அவுட் ஆஃப் 18 நம்பர்ஸ். ஸோ 9 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1/2ன்னு கிடைக்குது. அப்போ 1/2 தான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன், டி ஆப்ஷனில் இருக்குது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.